ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெஞ்ச் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் சூப்பராக இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிரண்டை சட்னி தாங்க பார்க்க போகிறோம். இது கூட அந்த கீரையும், பிரண்டை கீரையும் போட்டு நம்ம சட்னி அரைக்க போகிறோம். அந்த கீரையும் ரொம்ப நல்லதுங்க, அது கூட நம்ம சேர்த்திக்கலாம். இலசாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, முத்தின கீரையாக இருந்தால் வேண்டாம். இப்போ ஃபஸ்ட்டில் அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சுக்கலாம். ஆயில் சேர்த்து ஆயில் சூடானதும் பிரண்டையும் அதோட கீரையும் ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது நல்லா வதங்கி வரணுங்க. நல்லா மொறுமொறுன்னு வந்தால் கூட தப்பு இல்லை. இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம இது கூட என்னென்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறது ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மல்லி 1 டீஸ்பூன், அப்புறம் உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன், இது கூட காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கோங்க. நான் 3 சேர்த்திருக்கேன். அப்புறம் சீரகம் 1 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் ஒரு 4, தக்காளி 1. தக்காளி ஆப்ஷனல் தாங்க, போட்டால் போட்டுக்கலாம், இல்லை புளி சேர்த்துனாவே போதும். நான் எனக்கு தக்காளி போட்டால் பிடிக்கும், ஸோ அதனால் நான் தக்காளி போட்டிருக்கேன். பூண்டு ஒரு 5 பல் போட்டுக்கலாம். இதுவும் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கப்புறம் புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு போட்டுக்கலாங்க, ஏன்னா தக்காளி போட்டிருக்கோம் அதனால். அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, அதுவும் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம் வாசனைக்காக. இதுவும் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க அந்த பிரண்டையை எடுத்து அது கூட சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. நான் அது வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இப்போ அது நல்லா ஆற வச்சுட்டு அதை அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதே பேன் நம்ம அடுப்பில் வச்சுட்டு ஆயில் சேர்த்தி கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்தி அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இப்போது தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து அந்த சட்னியில் சேர்த்திக்கலாங்க. அவ்வளோதாங்க, சட்னி ரெடி ஆகிடுச்சு. Okay, bye friends. Thanks for watching.